இருக்கிறார்கள், பரலோகத்துக்கு போகல. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரத்துல இங்கு பரிசுத்த பவுல் திருச்சபைக்கு எழுதும் போது விதமாக எழுதுகிறாரு. என்ன எழுதுறா பாருங்க. 2வது அதிகாரத்துல, சகோதரரே, 29வது வசனம், 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகம். சகோதரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் மரணம் அடைந்து, யாரு? தாவீது ராஜா மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. 34ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே. தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே. அப்படி என்றால் மரித்த அனைவரும் நித்திரையில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு எழுப்பப்படுவார்கள். இதுதான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுற காரியம். இது ஒரு ரகசியம். பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது இது ஒரு ரகசியம். என்ன ரகசியம் என்று சொல்லுகிறார் பாருங்க. 15வது அதிகாரத்துல, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 51வது வசனம் 52வது வசனமும், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு வந்தார்னாக்கி மரித்தவங்க எழும்புவாங்க, உயிரோடு இருப்பவங்க மரிப்பதில்லை, மறுமாக்கப்படுவாங்க. இதான் அவர் சொல்றார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆயிரம் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் என்றால் எல்லாரும் பார்க்கும்படி வருவார். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல, every eye shall see him. அவரை எல்லாரும் பார்ப்பார்கள், அவரை குத்தினவர்களும் அவர்களை பார்ப்பார்கள். ரகசியமாக ஆண்டவர் வந்து அவருக்குரிய பிள்ளைகளை எடுத்து போறதில்லை, பகிரங்கமாக வருகிறாரு. எக்கால சத்தத்தோடு, தேவதூதர்களோடு, ஆர்ப்பரிப்போடு அவர் வருகிறாரு. எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஒரே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை சொல்லி நாம் முடிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லுகிறது 20வது அதிகாரத்தில் 5வது வசனம், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ 2 வாழ்க்கை, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை, கிறிஸ்துவோடு வாழ்க்கை. கிறிஸ்துவோடு வாழ்ந்தால் அவரோடு கூட இருப்போம். மரித்திருந்தாலும் உயிரோடு எழுப்பி அவரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். ஆகவே ஒரு நாள் சீக்கிரமாக வர இருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை நாள். 1500க்கு மேற்பட்ட வசனங்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்க முடியும். 1500 வசனங்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். எல்லா வசனங்களும் அவர் வருகிறார், அவர் சீக்கிரம் வருகிறார். அவருடைய வருகையில மரித்திருந்தா உயிரோடு எழுப்பப்படுவார்கள், உயிரோடு இருந்தா மறுமாக்கப்படுவான். இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு திருமணம் பற்றியிருக்க. ஆகிய நாள்ல
போதகர் நம்மிடத்துல இல்லை. இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து திருச்சபையில சேர்ந்தவங்க அனைவரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பகுதியில் உள்ள அனைவரும் போதகர் தாசன் மூலமாக தான் இந்த திருச்சபையில் இந்த மீதமான சத்தியத்தை கேட்டிருக்காங்க. அதில் நானும் ஒன்று. நம்முடைய போதகர் மூர்த்தி இருக்கிறாரு, அவனும் ஒன்று. நிறைய பேர் இருக்காங்க. ஏராளமான போதகர்கள், ஏராளமான தலைவர்கள் தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் போதகர் தாசன் அவர்கள். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, அவர் வரும்போது பரலோகம் போறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வசனத்தை மாதிரி தான் சொல்லி வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 12வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 26வது வசனம் என்ன சொல்ல தெரியுமா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அக்கோஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவருக்கும் பரலோகராஜ்யத்துக்கு தகுதியை ஆண்டவர் தருகிறாரு. அதோடு கூட இன்னொரு ரிக்வயர்மெண்ட் சொல்றாரு, நீ ஊழியம் செய்யறானாக இருந்தா உனக்கும் அந்த பலன் கிடைக்கும். போதர் அவர்கள் அந்த நாட்கள்ல 100 பேர் 1000 பேர் ஞானஸ்தானம் கொடுக்கணாக்கி சாதாரண இந்த வட்டாரத்தில் காணப்பட்ட அனைத்து திருச்சபைக்கும் போதர் தாசன் அவர்கள் முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. எனக்கு பிரியமானவர்களே, அவர்களுக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து பங்கு உண்டு என்பதை நாம் வெகுவாக இங்கே சொல்லப்பட்டிருப்பார்கள். அப்படித்தான் வேதமும் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறேன் என்றால் 5வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல நான் அதை வார்த்து நான் முடிக்க வேண்டும். 5வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனத்தையும் பாருங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கலாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்காகவும் புறப்படுவார்கள். நன்மை செய்தவர்களுக்கு ஆசீர்வாதம். ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் தீர்மானம் பண்ணுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தான். இன்று எப்படி வாழ்கிறீர்களோ இதனுடைய அடிப்படையில் தான் பரலோக வாழ்க்கை அமைக்கப்பட இருக்கிறது. சரியாக வாழ்ந்தா நம்ம விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட நம்முடைய பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள், அண்ணன், தம்பி, சகோதர சகோதரிகள் யாவரையும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். அந்த நம்பிக்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த சத்தியத்தை மேன்மைப்படுத்தி சரியாக வாழ்வோம், பரலோக ராஜ்யத்தை அடைவோம். நமக்கு விருப்பமான நம்முடைய உறவினர்கள் யாவரையும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். கர்த்தர் அவரையும் ஆசீர்வதிப்பார். சொல்லுவாங்க. வீட்டில் சின்ன பையனாக இருந்ததுல வீட்டில் மீன் கறி சாப்பிட்டு பண்ணார்.
சோஸ்திரங்களை உண்டாவதாக. இந்த அருமையான நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதில் நான் மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு மிகவும் பிரியமான ஒரு குடும்பம். போதகர் ஆசீர்வாதம் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளில் தாசன், போதகர் தாசன் முதலாவது. அதற்கு பிறகு அன்பு அண்ணன் அருமையாக அவரை ஆசீர்வாதம் இவருடைய தம்பி, அதற்கு அடுத்ததாக சகோதரி நம்ம அதிசயநாதனுடைய தாயார். இந்த குடும்பத்தில் பல வருடங்களாக எனக்கு பழக்கம் உண்டு. இந்த ஆரல்வாய்மொழி தான் என்னோட சொந்த ஊர். அங்க நான் கரடு முரடான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் அந்த காட்டாற்று வெள்ளம் போல இருந்த என்னை அணையிட்டு தடுத்து தேவ வசனங்களை அருமையாக விளம்பி ஞானஸ்தானம் கொடுத்து ஸ்பைசர் நினைவு கல்லூரிக்கு அனுப்பி என்னை ஆளாக்குவதில் முதன்மை ஸ்தானம் பெறுகின்றவர் மதிப்பிற்குரிய ஐயா போதகர் தாசன் அவர்கள். அவருடைய பிள்ளைகள் பல வருடங்களாக எனக்கு தம்பிகள், நண்பர்கள் அல்ல, தம்பிகள். இப்பொழுது நான் வந்த சமயத்தில், இங்கு பல வருடங்களுக்கு முன்பாக வந்த சமயத்தினால் அந்த பாதை சற்று மறந்து விட்டது. இங்கே இறங்குவதற்கு பதிலாக நான் புத்தேரி கடைசி அந்த நிறுத்தத்தில் இறங்கிவிட்டேன். ஏனென்றால் அதில் இறங்கி இடது பக்கம், இந்த சாலையில் இடது பக்கம் சென்றால் அவர்களுடைய வீடு எனக்கு நன்றாக தெரியும். இவர் எனக்கு இந்த இடத்தை அனுப்பி வைத்தார். ஆனால் அது மாறிவிட்டது. நடந்து நடந்து அந்த பாதை மறந்து விட்டது. ஆனால் என்னை நடத்தி வந்த இந்த பாதை மறக்கவில்லை. இன்று நடந்து வந்த பாதையை நான் மறந்துவிட்டேன். ஆனால் இதுகாரும் என்னை இந்த போதகர் நடத்தி வந்த பாதையை நான் ஒரு கிலும் மறக்க முடியாது. திருமதி எல்என்ஜி ஒயிட் அம்மையார்கள் சொன்னார்கள், we have nothing to fear except as we forget the past, how the Lord has led us into the present righteousness. அப்படின்னா நமக்கு எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயம் இல்லை. ஆனால் இதுகாரம் நம்மை தேவன் எவ்விதமாக நடாத்தி வந்தாரோ அதை ஒருவேளை மறந்து விடுவோமோ என்ற பயத்தை தவிர. ஆகவே பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு சீர்கட்ட வாழ்ந்த என்னை பிடித்து இந்த சத்தியத்திற்குள் நுழைத்த போதகர் தாசன், அதற்கு பின்பாக அவருடைய பிள்ளைகள் ஆசிர் குருபர், அவருடைய குடும்பம், அன்பு தம்பி சாம் தாசன் அவர்களுடைய குடும்பம், அதற்கு அடுத்த தம்பி சாகர் பொன்னுதாசன் அவர்கள் குடும்பம், மற்றும் ஜோசிபஸ் தாசன் மற்றும் ஜூலியட் அவர்கள் இருக்கார்களா? இந்த பிள்ளைகளை எனக்கு நன்றாக தெரியும். இவர்கள் வீட்டிற்கு நான் வருகின்ற சமயத்திலெல்லாம் சென்றது உண்டு. போதகர் தாசன் அவர்கள், அவருடைய கரம் ஒரு நேர்மையானவர், ஒழுக்கம் நிறைந்தவர். தம்பி எத்தனை அடியப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தான் தெரியும். பிரம்பை கையாளதவன் தன் பிள்ளைகளை பகைக்கின்றான். ஏனென்றால் தாசன் அவர்கள் இவர்களை நேசித்தார், அதனால் தண்டித்தார். ஜோசிபஸ் மட்டும்தான் தப்பிச்சாரா தம்பி பொண்ணு அடியிலிருந்து? ஒருவேளை ஜூலியட் தப்பிச்சிருப்பார் நினைக்கிறேன். அந்த காலத்தில் அவர் ஒரு ஒழுக்கம் நிறைந்தவர், உடற்பயிற்சி செய்வதில் வல்லுனர். அதனால தான் பல வருடங்கள் 95 தானே, 95 97 அப்ப இருந்தது 93. அந்த வீட்டில் அந்த கார்னருக்கு பார்த்தீங்களா மூளை, அதுல அவர் தலைகீழா நிற்பாராம். தம்பி அலெக்ஸ், நீங்க நிக்க முடியுமா? ஏதாவது உடற்பயிற்சி செய்றீங்களா? சுவாமி செய்யுங்க சாமி, உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். அந்த உடற்பயிற்சி இந்த பிள்ளைகள்லாம் படிச்சு பாருங்க. தாசன் அவருடைய நம்ம சாம் தாசன் இருக்கார்ல, அவரு பொண்ணு, இதெல்லாம் ஜோசிபஸ் தாசன் என்றைக்கு பார்த்தனோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்காரு. உங்களுக்கு வயசே ஆகாதையா.
இப்படிப்பட்ட ஒரு அருமையான குடும்பத்தை, அநேக பிள்ளைகளை அவர் கர்த்தருக்குள் கொண்டு வந்தார். இதற்கு முன்பாக வேத வசனங்களை சொன்ன நம்முடைய மூத்த போதகர் அண்ணன் போதகர் ஏஜான் அவர்களை சத்தியத்திற்கு கொண்டு வந்தவர் பாஸ்டர் தாசன். ஆர் ஜானை கொண்டு வந்தவர் பாஸ்டர் தாசன். என்னை ஞானமுழுக்கு கொண்டு ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். பாஸ்டர் மனசே, அப்புறம் ஜேக்கப் உங்களது. போதகர் தாசன் அவர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு திருச்சபைக்குள் வந்த பிள்ளைகள் சற்று கையை உயர்த்துமாறு உங்களை அன்புடன் பணிக்கின்றேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதில் தம்பி சாம், ஐ ஆம் வெரி ஹாப்பி, ஐ ஆம் ப்ரவுட். ஆனா நீங்க அமெரிக்க ஐக்கிய நாட்டில் போன உடனே தமிழை கொஞ்சம் மறந்துட்டீங்க. யாமிருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம், அணுவை துளைத்து கேள் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரலை தந்த மொழி செந்தமிழ். உலகத்தின் மூத்த மொழி செந்தமிழ். அப்படிப்பட்ட உங்களுடைய தாயின் மொழி, தாய்மொழி தமிழ். அதனால நீங்க எங்க போனாலும் எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் இங்க தமிழை மறந்து விடக்கூடாது. இந்த நிகழ்ச்சி வந்தது நல்லது என்று காண்கின்றேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக பல நபர்கள் பேச இருக்கின்றபடியால் என்னுடைய பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நீங்களோடு வாழ்க. நான் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும் பொழுது அவருடைய வேதகாமத்தை திறந்து ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து காட்டார். அதாவது எங்கள் அப்பா கொடுத்த ஞானஸ்நானம் சர்டிஃபிகேட், பாஸ்டர் ஏடி ஜேக்கப். எனக்கு இங்கே வாய்ப்பு கொடுத்ததற்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். பாஸ்டர் தாசன் அவர்கள் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். நான் ஞானஸ்நானம் பெறுகிற போது என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு 2 நிமிஷம் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். I am very happy to be here to felicitate on this occasion, and also I would like to recall some of the incidents which happened in the year 1972. 1972 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஞானஸ்நானம் பெறுகிற போது பாஸ்டர் தாசன் அவர்கள் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட்ல இருக்கக்கூடிய சௌந்தரிய அட்வென்டிஸ்ட் சர்ச்சினுடைய மெம்பராக இருக்கிறேன். 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து சர்ச்சுக்கு 1972 வந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நான் சிஎஸ்ஐ சர்ச்சிலே ஒரு சர்ச் ஒர்க்கராக, சர்ச் பாஸ்டராக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தேன். 1972 நான் சர்ச்சுக்கு வருகிற போது அப்போது டெரிக் ஸ்டாப் கிடையாது, டெரிக் சூப்பர் மார்க்கெட் கிடையாது. அது ஒரு வட்டு வழியாக இருக்கும். மத்தியாஸ் வார்டில் பஸ்ஸில் இருந்து இறங்கி அங்கிருந்து வாட்டர் டேங்க் ரோட் சர்ச்சுக்கு வந்து கொண்டிருப்பேன். சிஎஸ்ஐ சர்ச்சில் சர்ச் பாஸ்டராக, சர்ச் ஒர்க்கராக நான் ஊழியம் செய்த காரணத்தால் சிஎஸ்ஐ சர்ச்சில் உள்ள யாரும் என்னை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக கர்ச்சீப்பை தலையிலே போட்டு அப்படியே மெதுவாக வருவேன். 2020 தான் கொரோனாவுக்கு அப்புறம் இந்த மாஸ்க் எல்லாம் வந்துச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாஸ்க் எல்லாம் இருக்கும்னா
அந்த மாஸ்கையும் போட்டு கர்ச்சீஃபை தலையில் போட்டு வந்திருப்பேன்னா எனக்கு கண்ணு மட்டும்தான் தெரியும். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாஸ்க் சிஸ்டம் இல்லை. எனக்கு பைபிள் ஸ்டடி கொடுத்தவர்கள் 3 பேர். ஒன்று பாஸ்டர் ஏதாசன், இன்னொன்று நாகர்கோவில் சர்ச்சு பாஸ்டராக இருந்த பாஸ்டர் ஐசக், தியோடர் ஐசகனுடைய அப்பா, திண்டுக்கல். மூன்றாவதாக மிஸ்டர் பாலசுந்தரம். 3 பேரும் தான் எனக்கு பைபிள் ஸ்டடி கொடுத்தார்கள். இதில் பாஸ்டர் ஏதாசன் அவர்கள் எனக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்கிற போது அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த சத்தியத்தை அறிவதற்காக சர்ச், சாபத் ஸ்கூல், டிவைன் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுவதற்காக நீ வருகிற சூழ்நிலை எனக்கு நன்றாக தெரிகிறது பிரதர் ஏடி ஜேக்கப். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீ நன்றாக இருப்பாய். ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலம் உனக்கும் ஃபியூச்சரில் உன்னுடைய குடும்பத்திற்கும் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி அவர் எனக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி வந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் 1.5 வருஷங்கள் 1.5 years 1.5 வருஷங்கள் சர்ச்சுக்கு வந்து கொண்டிருந்த நான் 1973 என்று எனக்கு ஞாபகம், ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி என்று எனக்கு நினைவு. அப்போது நடைபெற்ற ஃபர்ஸ்ட் பேட்ச் பேப்டிசமல் சர்வீஸிலே நான் பாஸ்டர் ஏதாசன் அவர்கள் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். தண்ணீரை விட்டு வெளியே வருகிற போது பாஸ்டர் ஏதாசன் அவர்கள் என்னுடைய தோளை தட்டி மறுபடியும் சொன்னார், நீ நன்றாக இருப்பாய், உன்னுடைய குடும்ப வாழ்க்கை எதிர்காலத்திலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி என்னிடத்திலே அவர்கள் சொன்னார்கள். அதே ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற ஃபர்ஸ்ட் பேட்ச் பேப்டிசத்தில் நான் கலந்து கொண்டேன். செகண்ட் பேட்ச் பேப்டிசம் மே மாதம் 2ஆம் தேதி இருந்தது. அதில் என்னுடைய மனைவி, தம்பி கருணாகரனது அக்கா மிஸ்ஸஸ் தயா ஆசீர்வாதம், கருணாகரனது அண்ணன் சிகாமணி, இவர்கள் எல்லாரும் செகண்ட் பேட்ச் பேப்டிசம் எடுத்து அப்போது நார்மல் சர்ச்சிலே மெம்பராக இருந்தார்கள். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு டயசிஸுக்கு ரிசிக்னேஷன் லெட்டர் அனுப்பினேன். அதன் பிறகு பாஸ்டர் ஏதாசன் அவர்கள், பாஸ்டர் ஐசக் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து என்னை பூனாவில் இருக்கக்கூடிய ஸ்பைசர் மெமோரியல் காலேஜிலே படிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தார்கள். அப்போது என்னோடு கூட படித்த நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். தம்பி சாம், ஐசேநாதன், பாஸ்டர் செல்வின் மூர்த்தி அப்போது சீனியர் காலேஜை படித்து கொண்டிருந்தார். இன்னும் பலர் இங்கே இருக்கிறீர்கள். ஃபேமிலி சிச்சுவேஷன்களால் என்னால் தொடர்ந்து ஸ்பைசர் மெமோரியல் காலேஜில் படிக்க முடியவில்லை. ஆகவே நான் இடையிலே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது கம்பைன் செக்ஷன் பிரசிடெண்டாக இருந்தவர், நார்த் சவுத் என்றில்லை, கம்பைன் செக்ஷன் தமிழ் செக்ஷன் என்று இருந்தது. அதனுடைய பிரசிடெண்டாக பாஸ்டர் வில்மாட் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னை திருப்பூர் சர்ச்சிலே பாஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணினார்கள். நான் ஏற்கனவே மண்டக்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய லட்சுமணன் காலேஜிலே படித்தவன். என்னை சர்ச்சு பாஸ்டராக அவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணினார்கள். அதன் பிறகு பல இடங்களிலே டிரான்ஸ்ஃபர், பிறகு எனக்கு ரிட்டையர்மெண்ட். பாஸ்டர் ஏதாசன் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்காக நான் இங்கே சொல்லுகிறேன், என்னுடைய குடும்பத்தை பாஸ்டர் ஏதாசன் அவர்கள் சொன்னதை போல அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய மனைவி ரிட்டையர்டு டீச்சர். எனக்கு 2 மகன்கள், 2 மருமகள், 4 பேர பிள்ளைகள். மூத்த பையனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2வது பையனுக்கு ஒரு பையன் பொண்ணு. மூத்த மகன் மதன் ஜேக்கப் ஸ்பைசர் காலேஜிலே சீனியர் காலேஜ் முடித்த பிறகு லண்டனில் இருக்கக்கூடிய அட்வென்டிஸ்ட் தியாலஜிக்கல் காலேஜில் மாஸ்டர்ஸ் டிகிரி முடித்து சவுத் இங்கிலாந்து கான்ஃபரன்ஸிலே அவன் பாஸ்டராக இருக்கிறான். அட் பிரசன்ட் இப்போது லண்டன் ஏசியன் சர்ச்சிலே அவன் பாஸ்டராக இருக்கிறான். 2வது மகன் பீன் ஜேக்கப் லவ்ரி மெமோரியல் காலேஜிலே பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்த பிறகு பெங்களூர் யூனிவர்சிட்டியிலே மாஸ்டர்ஸ் டிகிரி முடித்து பெங்களூர் செக்யூ என்று சொல்லக்கூடிய கம்பெனியிலே சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இப்போது அவன் இருந்து வருகிறான். இங்கே எனக்கு தெரிஞ்ச அநேக பாஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறார்கள். பாஸ்டர் ஆர்ஜான்
பாஸ்டர் தாசன் அவர்கள் மூலமாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், அவர்களும் எனக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். சொல்லிக் கொண்டு போனால் ரொம்ப நேரம் ஆகும். பிகாஸ் சின்ஸ் வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். தேங்க்யூ வெரி மச். ஒன்ஸ் அகெயின் வி ஆர் தேங்கிங் யூ. இப்பொழுது என்னுடைய கசின் அதிசயநாதன், அவருடைய சகோதரி ஞானத்தங்கம் அவர்கள் ஒரு பாட்டு பாடுவார்கள். அதிசயநாதன் அவங்க மாமாவை பற்றி நல்லா சொல்கிறாரோ கெட்ட சொல்கிறாரோ தெரியல. ஓகே ஞானம். கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரே துணையும் கேடகமானவர், அவரே துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரே துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். ராஜாக்களோடோ பிரபுக்களோடோ உட்கார வைப்பவர் எனக்கு உண்டு. ராஜாக்களோடோ லாபாக்களோடோ உட்கார வைப்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, கர்த்தரே துணையும் கேடகமானவர், அவரே துணையும் கேடகமானவர். பாஸ்டர் ஜான் அவர்கள் சொன்னார்கள், தாவீது ராஜாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொன்னார்கள். தாவீது ராஜாவானதற்கும் 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கும்
ராஜ்யங்கள் அவருக்கு முன்பாக தத்தளித்த நாட்களும் உண்டு. எதற்காக தெரியுமா? 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒண்ணு இல்ல. The reason is very simple. ஒரே ஒரு கூழாங்கல் செஞ்ச வேலை. அமெரிக்காவிலேயோ அல்லது பெரிய பார்வோனுடைய அரண்மனையிலிருந்தோ பெரிய பட்டதாரி என்று பெயர் எடுத்தோ அறிவுள்ளவனோ கிடையாது. ஒரே ஒரு கல்லு. உன்னை நான் ஒண்ணு இல்லாம ஆக்குறேன்டா. இந்த ஒரு கல் செய்த வேலை ராஜாவாக்கியது. இந்த ஒரு கல் செய்த வேலை 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டான். மறந்து விடாதீர்கள் தேவ ஜனமே. பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்தில் இருந்து வந்திருக்கிறது. மோவாபின் ராஜா பாலாக்கு சொல்லுகிறான், பிலேயாமு கிட்ட சொல்றான், என்ன கூட்டம் எங்க இருந்து வந்திருக்கிறது? எகிப்தில் இருந்து வந்திருக்கிறது. அந்த கூட்டத்தை பற்றி நான் சற்று சொல்ல ஆசைப்படுகிறேன். 1968 ஆண்டு மாமா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, அரிசம் உனக்கு பரலோகத்துக்கு போறது விருப்பம் இருக்கால? எனக்கு ஒண்ணு புரியல. ஏன்னா அப்பந்தான் 7, 8ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன். பரலோகத்துக்கு போறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சரி மாமா, பரலோகத்துக்கு விருப்பம் இருக்கு, நீ நல்ல பாட்டு பாடுவே, சரி பரவாயில்ல, நான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், வா. ஞானஸ்நானம் பெற்றப்பட்டேன் 1968 ஆண்டு. அந்த பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு கூட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். போதகர் தாசன் செய்த வேலை நிமித்தம் குமரி மாவட்டமே எங்க இருக்கிறது. யோபு சொல்லுகிறான், அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்களே காணும் என்ற ஒரு கூட்டத்தை சார்ந்தவன் யோபு. 40 வருஷம் மன்னாவை சாப்பிட்ட ஒரு கூட்டம். ஓய்வு நாளை ஆசரித்தது மட்டுமல்லாமல் பாவங்களை அறிக்கை செய்த ஒரு கூட்டம். அவர்கள் எனக்கு ஆசாரிய ஜனம் என்று ஒரு பெயரை பெற்ற ஒரு ஜனம். பூமியின் தாழ்விடங்களில் விசித்திரமாய் வினோதமாய் படைக்கப்பட்டேன் என்று தாவீது ராஜா சொல்கிறார். அந்த கூட்டம் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிற கூட்டத்தை சார்ந்தவர்கள் நாம். என் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு விருப்பம் ஆண்டவரே சொல்லிட்டார். உன் எல்கையை பெரிதாக்குவேன் என்ற ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்கள் நாம். பல ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாம். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்ற ஒரு கூட்டம். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். வைச காலேஜில் போயிட்டு வாரது அவ்வளவு லேசான காரியம் கிடையாது. காலையில் எழும்பி போனோம், வேலை செய்யலன்னா அங்க ஆற்று முடிஞ்சு போச்சு. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபையுள்ளது என்ற பட்டம் பெற்ற கூட்டம் அது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். நாம் அவருடைய பரிசுத்த ஜாதி ஜனம்.
ஒரு கூழாங்கல் செஞ்ச வேலையை பார்த்தீங்களா? அவர் தாவீது ராஜா வயிற்றில் வருகிறார் கிறிஸ்து. அவ்வளவு பிரசித்த பெற்ற வேதாகமத்தில் அதிக சங்கீதங்களை எழுதிய பெருமை தாவீதை சார்ந்தது. ஒரு சின்ன கூழாங்கல் செஞ்ச வேலை. தன்னை தேவனுக்கு படைத்த ஒரு மகன். தேவஜனமே, நாம் அவருடைய பரிசுத்த ஜாதி, பரிசுத்த கூட்டம். பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது.
ஜோசப் இங்கு மேடைக்கு மெதுவாக நடந்து வந்து கொண்டிருக்கும் இவர் வந்து எங்கள் அப்பாவுக்கும் சொந்தம், எங்கள் அம்மாவுக்கும் சொந்தம். ஐக்கியபுரம் ஐக்கியானம்னு சொல்ல மாட்டாங்க, ஐக்கியபுரம். ஓகே, அது எப்படியோ சொந்தம் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வரும். கடைசியில் எங்கள் அப்பாவுக்கும் சொந்தம், அம்மாவுக்கும் சொந்தம். அப்பாவுக்கும் சொந்தம், அம்மாவுக்கும் சொந்தம். சாம் அவர்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷம். ஒரு முறை ஜலகலியில் நான் வேலை செய்து கொண்டிருந்த போது மிஸ்டர் சாகர் தாசன் அங்கே ட்ரெஷராக இருந்தார். அவர் மற்றவர்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தினார். மிகவும் நெருங்கிய சொந்தக்காரர் அப்படின்ட்டு. அப்போ தான் தெரியும் என் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க அப்படின்னு. இரண்டாவது, ஈரோட்டில் மோசஸ் மாமா அவர்கள் ஒரு நர்சிங் காலேஜ் வச்சுருந்தாங்க. இப்போ நான் தாராபுரம் ஸ்கூலில் பிரின்ஸிபாலாக இருந்தேன். இந்த லேம்ப் லைட்டிங் செரமனிக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதே வார்த்தையை தம்பி ஈவான்ஸ் டேனியல் அங்கே கூட இருந்தவங்ககிட்ட சொல்கிறாரு, இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாரிலும் நெருங்கிய உறவினர் இவர் தான் அப்படின்னு சொல்லி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என் தகப்பனார் வருஷத்தில் பாதி நாட்களுக்கு மேலே எரிச்சகுளத்தில் தாசன் மாமா வீட்டில் தான் இருப்பாங்க. என் பேர் ஜோசப்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு இன்னொன்று பேர் உண்டு. அது சொன்னால் தான் உறவு முறை ஊருக்கெல்லாம் தெரியும். சோப்புன்னு சொல்லுவாங்க. ஜூலியட்ன்னு அப்படி தான் கூப்பிடும். என்ன சோப்பு அப்படின்னு கூப்பிடும். இந்த சோப்புன்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை ஃபேஸ்புக்கை நான் பார்த்து கொண்டு இருந்தேன். யோவான் பொன்னையா என்னுடைய சித்தி மகன். அவர் பாஸ்டர் தாசன் மாமா கிட்ட இன்டர்வியூ பண்ணுறார். அவர் அமெரிக்காவில் இருந்தார். சித்தப்பா அவங்களுக்கு எந்த ஊர்? எனக்கு ஐக்கியானம். என் மனைவி அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டு என் இடத்துல சொன்னார்கள், ஏங்க இவ்வளவு சொந்தம்னு என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படி. ஒரு சுவர் தான் அவங்க ஆசீர்வாதம் தாத்தா வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் இடையில. இப்போ சமீபத்தில் ஆசிரியர் அவங்களுடைய துணைவேர் எல்லாம் வந்து பார்த்தாங்க. இடையில ஒரு சுவர் மட்டும்தான். ஒரு நாள் நான் காலேஜில் படிச்சுட்டு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன். எங்கள் தோட்டத்து பக்கத்தில் மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஓய்வு நாள். ஆசீர்வாதம் தாத்தா ஒரு பேக்கை தொங்க போட்டுட்டு ஒரு தோர்த்து போட்டிருந்தார். பாதி கை ஜிப்பா போட்டிருப்பார். மரத்தடியில் வந்து ஒரு பெரியவர் உட்காந்து கட்டி சாதத்தை அவுக்குறாரு. நான் அவ்வளோ தூரத்தில் மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன். டேய் இங்கே வாழ அப்படின்னு கூப்பிட்டார். சரி பெரியவர் கூப்பிட்றாரு அப்படின்னு கிட்ட போனால், நீ யாரில், உனக்கு எந்த ஊருடா அப்படின்னு கேட்டார். அந்த ஊர் தான். உங்கள் அப்பா பேர் என்ன? எங்கள் அப்பா பேர் அருமை. டேய் நீ என் மகன் பிள்ளைடா, அங்கே வாடான்னு கூப்பிட்டு என்னை தோள் மேலே கை போட்டார். புளி சாதம் வச்சுருந்தார். எனக்கு 2 பிடி அள்ளி கொடுத்தாரு சாப்பிட்றது. நானும் பசியில் இருந்தேன். அவர் 2 பிடி சாதம் அள்ளி கொடுத்தார். சரி நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டார். இப்படி நான் பிஏ முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி சரி நீ எரிச்சகுளத்துக்கு வா, என் மகன் பாஸ்டர் தாசன் இருக்கார், அவரை பாரு. நானும் எங்கள் அப்பாட்ட சொன்னேன். அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னாங்க, அது வேற யாரும் இல்லை,
அது ஒரு தாத்தா மாமா தான். நீ போ. எங்கள் அப்பாலாம் லுத்தரன் மிஷன், லுத்தரன்ஸ், போ அங்கே போ அப்படின்னாங்க. நான் அப்புறம் இங்கே டென்னிஸ்புரம் சர்ச்சுக்கு வருவேன். எங்கள் ஊர் இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் ஆத்தங்கரை பாதையாக நடந்தே வருவேன். ஓய்வு நாள் ஆராதனையில் பங்கு கொள்வேன், சாமி ஸ்கூல்லாம் இருப்பேன். 1974 ஆகஸ்ட் 11 பாஸ் தாசன் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நான் உணர்ந்தேன். என்னை நேசிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்று. அதன் பின்னால் ஒரு லெட்டர் பேடில் ஒரு கடிதம் எழுதினார். மாமா எழுதும்போது கை லேசாக ஆடும். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். லேட்டு டாக்டர் செரியனும் பாஸ்டர் ஏ தாசனும் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் எம்இ செரியனும் பாஸ்டர் ஏ தாசனும் ஒரே டைமில் காலேஜில் படித்தவங்க, ஒரே டைமில் ஒரே ரூமில் தங்கினவங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. நீ பூனாக்கு படிக்க போறியாடா அப்படின்னு கேட்டாங்க. சரி போய் படிக்கிறேன். என்ரிச்மெண்ட்டுக்காக போனேன். மாமா ஒரு கடிதம் எழுதி கொடுத்தாங்க. டாக்டர் செரியன் ஆஃபீஸ் போய் பார்க்குறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. அந்த கடிதத்தை நான் டாக்டர் செரியன் ஆஃபீஸில் உள்ள ஸ்டெனோகிட்ட கொடுத்தேன். 1974 என்னுடைய அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சது. மிஸ்டர் ஆசிர் குருபர் இருந்தார், மிஸ்டர் அர்னால்ட் ஜோசப் இருந்தார். என்னுடைய அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சது. டாக்டர் செரியன் ஒரு கையெழுத்து போட்டு அந்த லெட்டர் செக்ரட்டரிகிட்ட கொடுத்தாங்க. என்னுடைய அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சது. 300 ரூபா தான் கையில் இருந்தது. அதெல்லாம் பீஸாக கட்டிட்டு 1 வருஷம் முடிஞ்ச வந்தேன். அதுக்கப்புறம் என் சர்டிஃபிகேட்டையும் பார்க்கல. வேலை இல்லைன்னு மாமாட்ட சொன்னேன். ஒரு கடிதம் எழுதி கொடுத்தாங்க. சர்டிஃபிகேட்டே பார்க்கல. என்ன படிச்சிருக்கேன்னு தெரியாது. இவனுக்கு வேலை கொடுங்கன்னு கொடுத்தாங்க. செக்ஷனு போனேன். அதுக்கப்புறமா மோசஸ் மாமா என்னை திருச்சியில் பார்த்தாங்க. அவரும் என்னை அறிமுகப்படுத்தினார். எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தார். இந்த குடும்பம் எனக்கு, நான் ஒரு தனி மனுஷனாக வந்தேன். இன்றைக்கி ஒரு தோப்பாக நிற்கிறதுக்கு காரணம் அந்த ஆசீர்வாதம் தாத்தா என்னை கூப்பிட்டு, நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாத, நாங்கள்லாம் சொந்தக்காரங்க தான் சொன்னாங்க. ஜலகலியில் நான் ஆக்டிங் பாஸ்டராக ஒரு 6 வருஷம் இருந்தேன். அந்த டைமில், அந்த நேரங்களில் திருவிருந்து, குழந்தை பிரதிஷ்டை, தாஸ் மாமா அங்கே பெங்களூர் சென்ட்ரல் தமிழ் சர்ச்சில் பாஸ்டராக இருந்தாங்க. மாமா கூட்டிகிட்டு போய் தான் அந்த காரியங்கள் நடத்துறது. இந்நாள் வரைக்கும் மோசஸ் மாமாவாகட்டும், தாசன் மாமாவாகட்டும், சாம் டேனியல், சாகர் தாசன், ஜூலியட், ஜோசிபஸ் தோள் மேலே கை போட்டு தான் பேசுவாங்க. என்னை மாப்பிள்ளைன்னு தான் மச்சினமார் கூப்பிடுவாங்க. பேர் சொல்லி கூட சொல்ல மாட்டாங்க. மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை அப்படின்னு. ஒரு முறை நான் செங்கல்பட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்தேன். அப்போது பிரதர் அதிசயநாதன் அம்மாவை பார்க்க போயிருந்தேன். அன்றைக்கி தான் பார்க்குறேன். நீ யாருப்பா? இப்படி இந்த ஊர் நான் அருமைக்க மகன். என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க. அப்போ தான் தெரியும் சொந்த பந்தம் எவ்வளவு மனது உருக்கம் உள்ளவங்களாக இருக்காங்க. என்ன சொல்லப்போனால் எந்த குறையும் இல்லாமல் சத்தியத்தைக்குள்ள அவங்க என்னை கூப்பிட்டாங்க, வரவேற்பு கொடுத்தாங்க. என்ன, நான் ஒரு மனுஷனாக முன்னால் நிற்கிறேன்னா எனக்கு எந்த குறையும் இல்லை. பிள்ளைங்கள்லாம் நல்ல நிலைமையில் வந்துட்டாங்க. ஒரே காரணம், நான் சத்தியத்துக்குள்ளே வந்தது தான். சத்தியத்தில் நான் வந்தது தான்.
ஏதாவது கஷ்டமான நான் பிரின்ஸிபாலாக இருந்திருக்கிறேன், ஹெட் மாஸ்டராக இருந்திருக்கிறேன். நிறைய சோதனைகள் வந்தது, பல பிரச்சனைகள் வந்தது. நான் பாஸ்டர் தாசன் பேரையும் பாஸ்டர் ஆர்ஜான் பேரையும் சொல்லி நிறைய முறை என் பதவி காப்பாற்றப்பட்டது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றி, இந்த குடும்பத்திற்கும் நன்றி. இவரை பார்த்த விட இவங்க அப்பாவை தான் ரொம்ப பார்த்துருக்குறேன். எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி வந்துட்டு போவாங்க. இவர் பேர் ஜோசப்னு எனக்கு தெரியாது, சோப்புன்னு தான் தெரியும். நாங்கள் இந்த ஊரில் தான் பிறந்தோம். பின்னால் போனீங்கன்னா டென்னிஸ்புரம் இருக்குது. ஊர் ஃபுல்லாக சொந்தக்காரங்க. அடுத்த ஊர் நாவக்காடு, அங்கேயும் எல்லாம் சொந்தம். பாஸ்டர் ஆர்ஜான் இருக்காங்க, வாங்க பாஸ்டர். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணார். எப்படி, அது உங்கள் சொந்தக்காரரு அவர் பிரசிடெண்ட் ஆகிட்டார். எங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணார். ஸோ எப்படி சொந்தன்னு தெரியாது. அவங்க வந்து அதிகமான பழக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 113வது சங்கீதத்தில் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆயிரத்தி 1966 வருஷம் 1966 அந்த நாட்களில் வந்து 11th ஸ்டாண்டர்டு தான், 12th எல்லாம் இல்லை, 10+2 கிடையாது. நான் படித்த நாட்களில் வந்து 11வது வகுப்பு. அதுக்கு பின்பு காலேஜில் தான் பியூசி ப்ளஸ் 3 years டிகிரி கோர்சஸ். இந்த நாட்களில் தான் 3 பேர் ஒரே சமயத்தில் ஞானஸ்தானம் பெற்றோம். போத மனுவல் மனாசே, பிரதர் காசிநாதன் ஒரு சீதாபாலை சார்ந்தவர். நான் 3 பேரும் இந்த வருடத்தில் ஞானஸ்தானம் பெற்றோம். இதற்கான காரணம் போதகர் தாசன் அவர்கள். உங்களுக்கு இன்னொரு காரியம் அறிந்து கொள்ள வேண்டியது, உலக அதிசயத்தை சொல்லணும்னாக்கி ட்ரெயின் கிடையாது அந்த நாட்களில். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நீங்கள் பூனாக்கு பிரயாணப்பட்டு போகணும்னு சொன்னால் ட்ரெயின் இல்லை, பஸ்ஸில் தான் போகணும். இங்கேருந்து திருநெல்வேலி போய் திருநெல்வேலியில் தான் ட்ரெயின் ஏறணும். அதில் இன்னும் சொல்ல போனால் 3 பேரும் முதல் தடவை ட்ரெயின் டிராவலு. அதாவது பஸ்ஸை தவிர வேற இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷனே கிடையாது கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஆகவே முதலாக காலேஜுக்கு படிக்க போனது ட்ரெயினில் தான் போனேன். அதில் இன்னொன்று காரியம்னா, இங்கேருந்து மெட்ராஸ் போய் மெட்ராஸ்லேருந்து அங்கே அடுத்த ட்ரெயின். இங்கே 3 பேருக்கும் பழக்கம் இல்லை. ஆகவே மெட்ராஸ் பாஸ்டர் தாசன் அவர் சொல்லிட்டாங்க, இந்த 3 பேர் வர்றாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது இவங்க 3 பேரையும் அப்படின்னாக்கி ரிவ்யூ ஹெரால்டு புத்தகம் கையில் வச்சுருப்பாங்க. எப்படி நம்ம ரிவ்யூ அண்ட் ஹெரால்டு பத்திரிகை வந்து செவன்த் அட்வென்டிஸ்ட் பத்திரிகை, இந்த பத்திரிகையை கையில் வச்சுருப்பாங்க 3 பேர். நீங்கள் ட்ரெயின் மெட்ராஸில் அந்த ட்ரெயினில் ஏற்றி பாம்பே ட்ரெயினில் ஏற்றி விட்டுருங்க. அவ்வளோ தான் நாங்கள் காலேஜுக்கு சென்றோம். பிறகு காலேஜில் சென்ற மனவத்தில் இப்போ சொன்ன போல டாக்டர் செரியன் இங்கே முன்னால் போய் நிற்கிறோம் 3 பேரும். அவர் வந்து ஹூ வில் பே யுவர் மணின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது, ஆங்கிலம் தெரியாது. அப்போ அவங்க 2 பேரும் பாஸ்டர் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்போ எனக்கு லேசா புரிஞ்சது அவர் என்ன கேட்கிறாருன்னு. மை ஃபாதர்
அது மாதிரி என்னன்னு தெரியாது. அதாவது அப்பா அனுப்புவாரு, அப்பா அனுப்பாருன்னு மாத்திரம் இல்லை, நான் சொன்னதோடு சரி. கல்லூரி படித்து முடிக்கிற வேலை நான் இந்த நாளில் இந்த கூடியிருக்க அங்கத்தினர் சொல்ல வேண்டியது, ஒரு பைசா கூட நான் என்னுடைய கல்லூரி படிப்புக்காக நான் செலவழிக்கல. நிர்வாணியா போனேன், நிர்வாணியா வந்தேன்னு சொன்ன மாதிரி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏன்னா ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் போத தாசன் மூலமாக நான் கல்லூரிக்கு சென்றேன். கல்லூரி படிப்பு 4 வருஷம் படிப்பெல்லாம் 4 வருஷம் படித்து முடிக்கலை, அது 6 வருஷம் எடுத்தது. அந்த நாட்களில் 4 வருஷம் படிப்பு 4 வருஷம் யாரும் படித்தது கிடையாது. பணம் கட்டி படித்தாலுமே அங்கே 4 வருஷத்தில் படித்து முடித்தவங்க கிடையாது. சரி, கல்லூரி படிப்பை முடித்து கருவடை கிருமாவில் வேலை பார்த்தோம். இன்னும் சொல்ல போனால் நாள்காடு எங்கள் அம்மா ஊர் தான், இந்த பக்கத்து ஊர் எங்கள் அம்மா. அந்த ஊர்லேருந்து ஒரே ஒரு குடும்பம் தான் சிலான் பெண்டிகாஸ்ட் குடும்பத்தை சார்ந்தவங்க. நாங்கள் எல்லாம் பூர்வீக சிலான் பெண்டிகாஸ்ட், சிபிஎம்னு சொல்லுவாங்க. ஆகவே அந்த குடும்பத்திலேருந்து ஆண்டவர் என்ன வேலையில் அவருடைய திருச்சபையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரு. அப்பொழுதெல்லாம் நான் நினைச்சிருக்கேன், என்ன தெரியுமா, 58 வயசுல ரிட்டையர்மெண்ட். நான் அந்த பதவி செய்த நிமித்தமாக 66 வயசு வரை வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஸ்தாபனத்தில் ஹையஸ்ட் பொசிஷன், நீங்க வேதம் என்ன சொல்லுறது தெரியுமா, புழுதியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஒன்றும் இல்லை. நான் காலேஜில் படித்த நாட்கள்லாம் ஐ வாஸ் an orphan. அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. 10 வயசாக இருக்கும்போது அம்மா இறந்து போனாங்க. காலேஜில் நான் சேரும்போது வயசு 16, நோ ஃபாதர். அப்போ யார் இதெல்லாம் கவனித்தானோ ஆண்டவர் கவனித்தாரு. யாரு காரணம்? பிறகு என்ன சொல்ல முடியும், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் 80 கண்ட்ரீஸ் உலகத்தில் இருக்க மிகப்பெரிய நாடை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து, இப்போ இங்கே வேதத்தில் சொன்ன வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. பிரபுக்களோடும் பெரிய அதிபதிகளோடும் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு பாக்கியமும், அவளோடு சாப்பிடக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. போதகர் தாசன் அவர்களுக்கு, அவருடைய குடும்பாங்கத்தினருக்கு நான் எப்பொழுதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது எப்படி ஆயிட்டது? கடவுளுடைய சித்தம். அவர் மூலமாக, போதவர் மூலமாக இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கே துதி கனம் மகிமை என்று என்றும் எப்பொழுதும் உண்டாவதாக. தாசனுடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்தினருக்கு நன்றி. That day, but it's a bummer that Today we're going to be sharing some of our memories. with Dad. So some of my earliest memories with him was walking around the pool in Jima and Jipa's house. He was holding my hand. It was
just a really touching moment. And another time was when we went to the old age home to celebrate his birthday. He was all smiling. We got to do dances for him, and he was really happy that day. But it's a bummer that he left. But he's in a better place now, and the memories is what counts. One memory I had of Buddha was that he would call different people's names, He didn't always like a and dance for him. he didn't always like a dance for him, and he would be really happy for that. It was always fun to visit him, but we're sad that he passed away. We're really missing him. So those are the memories that I But have of him. so those are the memories that we have of him, and we are happy to share them with you. Hello everyone. It's a beautiful opportunity that I have to talk about Tata. My memories go back to the day where me and Leslie got married. Tata was the one who got us married, and he created some really good fun memories where he had to say the vows and we need to repeat after that. Where it was hard for us to follow what he was saying because of the light, and we kind of messed up. But definitely, it's one of the beautiful memories that I remember and would always would love to look at it and laugh about. Although I have never had the chance of spending time with my own grandfather, but in the last 10 years, I have had the opportunity and the blessing to see Dason Tata a lot of times in Vita City's house. The first time when I came in, I saw them, and Tata always looked very strong, and his prayers for each and every one in the family, and after our Sabbath visits, where he would always make sure that people who come in are being fed, he last like amo saptiamo, give something for the kids. So there are a lot of beautiful things that I've enjoyed seeing, and some of the memories which are a little sad and painful are during his last days, where we visited him in the home, where he would be so deep. Most of the times he would be so deep in his thoughts, but he would come back sometimes with that big broad smile of his, which has a lot of funny things going on. He would share some of his memories, make a joke about a couple of things which we would laugh, and the time that we spent with him, we tried to entertain, the kids tried to do some dance with him. So all those are some great memories that I remember, and of all the things, what I feel is a big blessing is Ryan and Ian got to see their Puta, and we have a lot of good things to talk about him and share it with the generations to come. Lillian hasn't seen the Puta, but she definitely would hear more about this great man, and I'm so thankful to be part of this family. Grade where he would have me on his back and go for a long walk. I think it was Brindavan Gardens. But what I remember, Tata was this strong man. He would go and buy groceries, walk to the market and buy groceries and come back. Years went by, and then time came when it was my wedding time, and me and Nancy are so privileged and blessed, to have our wedding, sermonized by Tata, and I think that was his last one. Of course, there were some funny moments where he said something and I said something. He said sickness and health, and I said sickness and heaven. So we had a laughter. But coming here to America, he always wanted all of his children to be together. I think that was one of his longest heart's desire, that he wanted his children to be together. But he was never ashamed to praise God no matter what the circumstances was.
maybe when he was sick, maybe he was by the windows singing. He never hesitated to pray and sing hymns. But as his memory was going down, he was filled with this big smile every time he met us. We used to go and meet him every Sabbath, and sing for him. It was one of a blessing that we had to celebrate his last birthday together. We sang for him. My boys danced for him. It was hard, but yet it was beautiful to spend that moment with Tata. One of the most wonderful things about Tata is also how he took care of Patti. When she was going through her last days, when she was in her period of the stroke, he took care of her every single day. When he would always be beside her, feed her, take her to the bathroom whenever she needed. It's difficult for us to even think what we would do at that point in time. So he did set an example of a good role model of praising God, of being a good husband, and definitely me and my wife, Ryan and Ian, hold very good memories with him, and I'm thankful that we had an opportunity to spend that with Tata. I know we couldn't be there, but our prayers and thoughts are with all of you, especially as we celebrate Tata. Let's not forget that we also have a responsibility to carry through the light that God has put in us, the example that is set by Tata, so that we could bring many more souls to us. My little one is running a little fever, so she's a little cranky, but we're thankful that we could share our memories about Tata through this video. So thank you, and bye everyone. Hi, my name is Ash, and I wanted to share a few words about my grandpa. One of the things I always remember is how consistent he was in getting up early in the morning and working out. He would always do these headstands in the dark, which I thought was really impressive. And even till this day, I myself will get up early and work out now, because I think my grandpa had something to do with it. He's very disciplined in everything he did. Also, one of my favorite memories of my grandpa growing up is very famous story in our family was when we all went golfing in Florida, and he wanted to drive the golf cart with me and I think it was just me and him, and he drove it straight into the lake and he blamed it on me. So that's always a funny story in our family. But I see a lot of him and our older son. When he came out, he looked exactly like him, and he was born just a few months after he passed away. But we miss you, Grandpa, and I'll see you in heaven. Hi, I'm Cyril, and this is my wife, Rachel. I'm one of the grandchildren. I just wanted to share a few things about my grandpa that I remember growing up. My earliest memories of my grandpa are from the time we were very little. Him and my grandma would come visit me and my brother and my parents in California for several months at a time, so I got to spend a lot of time with them. Some of the
some of the things I remember about him is just, he was just, even though he was very, like, kind of a small person, he was just always very strong to me. And he would have, like, so many hobbies, like physical hobbies he would have. Like, I just remember growing up, he would always come to my brother and ask us to go for these long walks with him. And that was always something really fun to do. We'd go walking for like an hour and come back home. He'd always come to us and be like, shall we go walking? And that's when, it's just time to go walking. That was really fun. And one of his other hobbies, probably like maybe his favorite hobby, was just gardening. He'd always be spending hours outside gardening and planting things. He'd always have to tie up his lungi and then put on a big little hat, because it's hot outside, so he'd always be gardening outside. But I always like to remember him as, probably my favorite thing about him was just him with my grandma. I just always admired the way he took care of my grandma, especially when she had a stroke. He was able to, she couldn't walk anymore, so he'd have to get her up out of bed, take her to the bathroom, have her bathe, walk her over to eat. And he'd always help her with doing her physical therapy exercises. And that's something I just always admired about him. So dedicated to my grandma, and those are just some qualities I want to take over to my own marriage. And so I was really blessed to have him part of my life, and it makes me happy thinking about his life, and I just know he was always happy, and he lived a fulfilling life. So I was just really blessed to have him. Hello, everyone at Pastor Tata's funeral. Sorry we couldn't make it there, but all we wanted to say is may he rest in peace nicely, and let him and be with God, and we wish everyone there happy, memorial service. Memorial service. என்னோட மெமரி வந்து மாமா காலையிலேயே எந்திரிச்சு 4 மணிக்கு ஜெபம் பண்ணி, அது ஒரு பிக் ரோல் மாடல். ஆல்வேஸ் mama's qualities I admired throughout the time I know him. He's always self-disciplined, very good pastor, and a committed man to his family. I really admired those qualities. May his soul rest in peace. We couldn't be there, but my husband is there. Thank you so much for everything. I have too many memories of Tata growing up, but one thing I do remember is every time that I did go visit him, there used to be a big jackfruit just there waiting for me. And I remember him sitting on the floor every time I come. He used to cut it up right in front of me, and I used to go sit right next to him. So every time he's taking the fruit one by one, I used to just kind of grab it and I started eating it. And until this day, it's one of my favorite fruits ever. Another thing that I like to share about Tata is how good he was of a role model to the whole family. His faith in God never changed. The way he worshipped him, even at his age, until his last breath. It's something that I hope to be like as well. And also the way he took care of Patiama until our last days too. He definitely is a good role model to all the men in her family and just everyone in general. And I miss you, Tata. Thank you all for joining us today. Pastor Dason was my grandfather, or Tata as we like to call him. My name is Gladwin. I'm the son of his only daughter, Juliet. Tata was such an important figure in so many of our lives, and he has definitely left a lasting impact. When I was born in Mysore, Tata dedicated me to God at the Bangalore Central Tamil Church. Tata has always been such a great example of what a relationship with God can be. He has shown us how to always turn to God and to trust in His plan. He's always remained steadfast in his faith, and even up until his passing, we heard him singing hymns and praying daily.
I know my brother just spoke earlier about the jackfruit. I think that was another important memory of his. He would, whenever we visited him, he would go get all of these fruits. I think jackfruit was my brother's favorite. He would always go the extra mile for his family. I am so grateful to have been able to spend more time with Tata the last few years of his life while have been living in California with him. It was very special opportunity. I can remember almost every morning Tata would wake up, go upside down and stand on his head. He always started his exercise routine with that headstand. It was so incredible to me to see him to do that at his age, when I can't even do that now at my age. Although the Alzheimer's started to take away Tata's memory, it also added to my memories with him. I can remember staying up late and studying at night and going to the fridge for my midnight snack. Somewhere around those late hours of the night, Tata would wake up and ask for lunch. So we would eat lunch together at midnight and then head to bed. It was such a pleasure to have Tata's company instead of just my school books. Tata always put a smile on his face, even when he didn't have his dentures anymore. He always would smile at all of us. He's the strongest, most God-fearing and loving man that I've known, and I'm lucky to have such a positive example to follow. I am looking forward for the day where we can meet again in heaven. Hello everyone, this is Marilyn Solomon, daughter of late Moses Asivadam and Evangeline Asivadam, and I have two siblings, Evans Daniel and Pauline Asivadam. I'm the niece of Pastor Dason, his only brother's daughter, and I came to know Periappa when I was about 2 or 3 years old, when we went to visit our grandparents in Nagarkoil, Veturni Madam, and then our next stop was at Velachuvalai to visit our Asivadam grandparents, and then we used to go, and the next stop was at Erchakulam to visit Periappa and Periamma. And I remember as soon as we just landed there, in Periappa's place, the first thing he would do is take us to a room where a lot of bananas, bunches of bananas would be hanging, different varieties and different kinds of those. And then he would kind of say, go eat this, try this one, try that one. And he would give us a lot of choice on what we should eat and, experience all the different tastes of the variety of bananas they had. Then he would take us for little walks near the rivers and the mountains, and then he made sure that we had the best time of our lives in a natural setting, in a natural village setting. And it was so good to get the fresh air, and along with the fresh air, with the love, the kindness of both Periamma and Periamma, it was amazing. Those were trips to remember for a lifetime, and those are still fresh in my mind. Then from then on, our visits would start. Either we would go there or they would come to our home in Chennai, and so it was kind of back and forth. And during one such visit was when we got to know Periappa a little more, when Julia and Periappa came home once to Chennai, and we spent a couple of days with them, and he would ask us how we were doing, and how our education was progressing, what we would like to do. And along those conversations came a lot of advice as well, how we should study hard and get a good job, so we could help our parents and make them feel proud about us. So those are very good conversations, I still remember. Then it continued, our visits continued when Periappa moved to Bangalore with Saharana, and then to Chennai when Saharana was in Chennai. And so we used to kind of visit him more often during those times. And always during those visits, he used to make sure that we were well fed and well taken care of.
he would offer us everything from whatever is in the kitchen. Idu saapudu, adu saapudu, you know, like it was so nice to get that kind of a tender loving care from Periyappa and Periyamma as well. You know, talking about Periyamma, definitely I remember those hot idlis and chutneys that she used to make and pack for us in those banana leaves to take us on those long train journeys from Nagarkoil to Chennai. I do remember those idlis. And then, okay, so coming back to Periyappa, our relationship even deepened all the more when Periyappa conducted the weddings of my brother with my auntie, and then my sister's wedding as well. We got to spend more time, and those are precious days that we spent with Periyappa. And still further, Periyappa visited us here in Maryland. He stayed with us for a few days and loved to stay with us because it was like having my dad at home to spend time with us. Cook some good food for Periyappa, and I always remember the good compliments I got from him. He said, "You always cook for every food. What you gave me is so good. You cook just like your mom." You know, it was so good to hear that compliment from Periyappa. You know, having to know that I cook just like my mom. I really loved it. And then I visited a couple of times when we went to California for Ash's and Cyril's wedding. We spent some time with Periyappa as well. And then another time when I visited California, it was a little after my dad's passing. And I wanted to tell him that my dad passed away. And when I broke the news, he was really shocked. He said, "Abdiya, irandutana, en thambi irandutana, ennachu avanukku, ennachi?" So he was so concerned. And so I just stayed with him and then kind of, you know, let him, you know, process that information. And a little time after that, he asked me, "Hey, unga appa eppadi irukka? Nalla irukana? Unga amma eppadi irukka? Nalla irukala?" You know, like, again, back to those old conversations. So that's Periyappa, and you know, some good memories of him. And I really miss Periyappa and Periyamma as well. And what stood out the most from both of them is their love, their kindness, the care that they have towards each other, and they have passed on that legacy to their children. And I'm a witness to their love and kindness, and I've experienced from Periyappa's and Periyamma's children, and they're very dear to us. And it's so good to know that we could see Periyappa and Periyamma in all of them, every single one of them, and thankful to God for that and for our relationship. And we're definitely going to see Periyappa and Periyamma and my dad, who are sleeping right now, and hoping that we will be able to see them soon when Jesus comes. And until then, we have to keep the legacy on, loving each other, being kind, and taking care of each one of us. And until then, God bless us all. Thank you. In the name நான் வந்து ஆட்லி டேசன், பாஸ்டர் தாத்தாவோட பேரன். சாஹர் அண்ட் ஜீன் ஆர் மை பேரண்ட்ஸ். இது என் தங்கச்சி பேர்லை. என்னுடைய ஃபேவரட் மெமரி தாத்தாவோட சின்னதில் தாத்தா வந்து என் கூட நடக்க போயிடுவார். ஃபுல் மெட்ராஸ் சுற்றுவோம், பெங்களூரும் சுற்றுவோம், எனக்கு சிவாஜி நகர் சுற்றுவோம், எனக்கு கார் வாங்கி கொடுக்குவாரு, பொம்மை வாங்கி கொடுக்குவாரு. நல்ல 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 மெமரி. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம் தாத்தா கூட. தாத்தா இஸ் வெரி டிசிப்ளின்ட், வெரி காட் ஃபியரிங். எல்லாம் பேர பிள்ளைங்க சொல்றது சேம். தாத்தா வாஸ் a great role model. That's something எனக்கு மறக்க முடியாது. So I'm always thankful for Tata.
Tata made my time in California so much better. He always smiled when he would greet us, and even when just passing by, I would wave at him, and he would always wave back, and it was very cute. I don't have many memories when I was younger, but one thing I remember is, one thing I really admire about him are lots of qualities that were already mentioned. He had a big sense of adventure. He loved to walk and wander. Discipline, like was mentioned, but one of my favorites was acts of service. He always did a lot for his family, for his grandchildren, and one example of this was in Toronto when he cut down our tree in the front yard because he was afraid that the tree would fall down and hit Daddy's car. So he went out of his way and cut it down one day without even telling us. And I don't know, it's just an example of how he would always do things. And I see lots of qualities in like acts of service in my dad and all his siblings. And I trust that his legacy will live on in them and in us. எல்லோருக்கும் தோத்திரம். என்னுடைய நினைவுகள் என்னவென்றால், மாமா வந்து அத்தை இறந்த பிறகு எங்கள் வீட்டுக்கு வந்து இருந்தார். பேஸ்மெண்ட்டில் தான் இருப்பார். ஒரு ரூட்டீன், டெய்லி ஒரு ரூட்டீன் உண்டு. அதில் ஒரு ரூட்டீன் வந்து அவர் சாயங்காலம் ஆனால் வாக்கிங் போயிடுவார். வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். ரெகுலராக வந்துடுவார். ஆனால் ஒரு நாள் வரலை. அப்போது எல்லாருக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். 5 மணி 5:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு எல்லாருக்கும் கவலை தொடங்கிருச்சு. ஒருத்தரா 2 பேரா சுற்றிலும் நடந்து அவர் எங்கே இருக்காருன்னு தேட பார்த்தோம். டைம் கூடிட்டே போச்சு. ஐ திங்க் 8 மணி 9 மணி ஆயிடுச்சு, அவர் கிடைக்கல. அப்போ போலீஸ் கூப்பிட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. போலீஸை கூப்பிட்டுட்டு அப்போ போலீஸ் கார் வீட்டு முன்னால் நிற்கிறத பார்த்தப்போ பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கான், ஐ சா தாத்தா வாக்கிங் தி ஆப்போசிட் டிரெக்ஷன். அதாவது வீட்டில் இருந்து வீட்டுக்கு டைரக்ஷனில் இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நடந்துட்டு போகிறது அவன் பார்த்துருக்கான். அந்த க்ளூ அந்த சின்ன பையன் கொடுத்தான். ஐ திங்க் தட் வாஸ் அன் ஆன்சர் டு அவர் ப்ரேயர்ஸ். ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம எல்லாம். அப்போ அந்த க்ளூ வச்சு போயிட்டு கொஞ்சம் ஒரு 10:30 they found ஒரு பார்க் இருக்காங்க எங்கள் வீட்டில் இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம். பார்க்கில் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்க அவரை. அப்போ கூட்டிட்டு வந்தப்போ மேபி 10:30 நைட். அப்போ மனசில் மறக்க முடியாத ஒரு சீன் என்னன்னா, தாத்தாவை 2 பேர் இப்படி ரைட் சைடு லெஃப்ட் சைடு பிடிச்சிட்டு வராங்க. ஐ திங்க் இட் வாஸ் த போலீஸ் ஆர் ஐ டோன்ட் நோ இஃப் இட் வாஸ் மை ஹஸ்பண்ட். ஆனால் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு. ஆண்டவர் என்ன பாதுகாத்துட்டாரு, என்ன எங்க இருந்தாலும் என்ன பாதுகாப்பாரு அப்படின்னு ஒரு வாய் நிறைய. he was tired, he was worn out, but he was still glorifying God. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினாரு. ஒரு வசனம் வாசிக்க ஆசைப்படுறேன். இந்த வசனம் ஒரு வாக்கு தத்தம். ஐசாயா 46:4, ஏசாயா 46:4. நான் தமிழ்லையும் வாசிக்கிறேன், இங்கிலீஷ்லையும் வாசிக்கிறேன். இது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்க சிறையிருப்பில் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு ஆறுதலான ஒரு வாக்கு தத்தம். இது நமக்கும் பொருந்தும். ஆனா இந்த வாக்கு தத்தம் ஆண்டவர் எங்க மாமா வாழ்க்கையில நிறைவேற்றுவாரு. அதனால இதை வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏசாயா 46:4, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். எங்க மாமா வாழ்க்கைய கண்டிப்பா எங்க அத்தை வாழ்க்கையும் ஆண்டவர் முதிர் வயது சுமப்பார்ன்ற வாக்குத்தத்தை நிறைவேற்றிருக்காரு. அப்படியே நம்ம வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவார்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையிலும் கடைபிடிச்சு ஜீவிக்கலாம். இங்கிலீஷ்லயும் வாசித்துறேன். Even to your old age and gray hairs, I am He.
I am he who will sustain you. I have made you and I will carry you. I will sustain you and I will rescue you. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் மாமா வந்து காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுவார், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவார். ஸோ நம்மளும் அதை கடைப்பிடிக்க முயற்சி செய்வோம். அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி பார்த்தா அவரும் நம்மளையும் கண்டிப்பாக முதிர் வயது வரைக்கும் கைவிட மாட்டார். இந்த கூட்டம் வந்து இன்னொரு சின்ன விஷயம் சொல்லணும். இந்த கூட்டம் வந்து ஆக்சுவலி 2020 நடக்க வேண்டியது. அப்போ நடந்திருந்தா நாங்கள் 3 பேரும் குடும்பமாக இங்கே வந்திருக்க முடியாது. ஆனால் இது தள்ளி போட்டது ஒரு விதத்தில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலி ஆட்டு இங்கே வர முடிஞ்சிச்சு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தேங்க்யூ. அடுத்து இவருடைய பேர் வந்து சாம்டி பால். ஆள் தான் பெருசாக இருக்கிறாரு, ஆனால் வயசில் சின்ன ஆள். அவர் லௌரியில் நர்சிங் படிக்கிறாரு. எங்கள் அம்மாவுடைய அம்மாவும் அவங்க பாட்டியோட அம்மாவும் சிஸ்டர்ஸ். ஸோ சாம்டி பால், your time. Check. Check. What will it be like when my pain is gone and all the worries of this world just fade away? What will it be like when you call my name and at that moment when I see you face to face? I'm waiting all my life to hear you say, well done, my good and faithful one. Welcome to the place where you belong. Well done, my beloved child. You have run the race and now you're home. Welcome to the place where you belong. What will it be like when tears are washed away and every broken thing will finally be made whole? What will it be like when I come into your glory?
beautiful. Waiting my whole life to hear you say, until I will live to hear you say, well done, my good and faithful one. Welcome to the place where you belong. Well done, and my beloved child. You have run the race and now you're home. Welcome to the place where you belong. What will it be like when I hear that sound of all the angels in heaven singing out, singing holy and holy and holy are you, Lord, singing holy, holy, holy are you, Lord, singing holy, holy, holy are you, Lord, singing holy, holy, holy are you, Lord. I'm waiting my whole life for this day, until I will live to hear you say, well done, my good and faithful one. Welcome to the place where you belong. Well done, and my beloved child. You have run the race and now you're home. Welcome to the place where you belong. Well done. Hello. We're almost there. I'm going to invite Thambi, Evan Stano, Chikrava, எல்லாரும் very பசிக்குது. And then we have, after that we have Sushila. Hello. உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெரியப்பாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். என் தங்கை ஏற்கனவே பேசிவிட்டால், எனக்கும் என் தங்கைக்கும் அவர் திருமணம் நடத்தி வைத்தார். எங்கள் அப்பாவுக்கு என்னுடைய திருமணத்தில் ஃபஸ்ட்டு அவர் நினைத்த பெண் வேறு, நான் விரும்பி ஒரே கிளாஸ்மேட்ஸு, நாங்கள் விரும்பி திருமணம் செய்து கொண்டோம். பெரியப்பா தான் எங்களுக்கு, எனக்கும் என் தங்கைக்கும் நேரடியாக அவருடைய இல்லங்களுக்கு சென்று பேசி திருமணத்தை நடத்தி கொடுத்தவர். அதனால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய 2 பிள்ளைகளையும் பெரியப்பா தான் டெடிகேட் பண்ணி கொடுத்தாங்க. டெடிகேஷன். அதனால் என் பிள்ளைகளும் உண்மையாகவே சத்தியத்தில் நல்ல உறுதியாக இருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் எங்கள் குடும்பத்தை மிகவும் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். பெரியப்பாவை நாங்கள் மிஸ் பண்ணுவோம். என் தந்தையும் நாங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். தருணத்தை கொடுத்ததுக்கு சாமனுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெரியப்பா இல்லை என்று சொல்வதற்கு எனக்கு மனம் இல்லை. ஏனென்றால் எப்போதும் அவர் எங்களுடனே இருப்பது போல் தான் இருக்கிறது. பெரியப்பா என்னை எப்படி எங்கள் குடும்பத்தை விசேஷமாக என்னை ரொம்பவும் அதிகமாக நேசித்தார். ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னை காலேஜில் சேர்க்க என் பெரியப்பா தான் உற்சாகப்படுத்தினார். எனக்கு போகிறதுக்கே மனம் கிடையாது. ஆனால் பெரியப்பாவுடைய ஆசைக்காக என் பெற்றோர்கள் அனுப்பி வைத்தார்கள், நான் போனேன். ஆனால் காலேஜில் படித்து கொண்டிருக்கும் போது நம்மளுடைய இந்தியன் பெற்றோர்ஸ் தெரியும், ஒரு விதம் கொஞ்சம் பொண்ணு வளர்ந்துட்டான்னா அப்பா இவங்க கூட எல்லாம் பக்கத்தில் போகணும், கழுத்தை கெட்டி பிடிச்சோம், இதெல்லாம் கொஞ்சம் தூரம் ஒதுங்கி நிற்கக்கூடாதா, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் பெரியப்பா என்னை பார்க்கறதுக்கு ஒரு முறை வந்திருந்தார். பெரியப்பா வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே ஓடி போய் பெரியப்பாவை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி அப்புறம் கழுத்தில் கை போட்டு நடக்கும்போது பக்கத்தில் உள்ளவர்கள் பார்த்து சொன்னார்கள், உங்கள் பெரியப்பா இவ்வளோ ப்ரௌடாக நடந்து வர்றாரு, நீ கழுத்தில் கை போட்டு நடந்த உடனே. வாய் திறந்து இன்னுமே நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு அவர் சொன்னதில்லை. ஆனால் அவருடைய செய்கைகள் மூலம் காட்டியிருக்கிறாரு. எப்படின்னு சொன்னால், பெரியப்பா வீட்டுக்கு போனால் ஒரு தனி ரூம் உண்டு, தமிழில் அரங்கு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்குமே அந்த ரூமுக்குள்ளே போக அலோவ் பண்ண மாட்டார். எனக்கு மாத்திரம் அந்த அலோவ் உண்டு. நான் போகலாம் அந்த வீட்டுக்குள்ளே, அந்த பெட்டியை திறக்கலாம், அவருடைய திங்ஸ்கள் என்னென்னு பார்க்கலாம். அந்த ஒரு உரிமை எனக்கு அவர் கொடுத்திருந்தாரு. அவருக்கு கிடைச்ச அவார்டை எனக்கு ஸ்பெஷலாக கொடுத்து அனுப்பினார். அது என்னுடைய பாம்பே வீட்டில் இருக்கிறது. அவருக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணதுக்கு ஒரு அவார்டு ஆஃபீஸ் கொடுத்தது, அந்த அவார்டை எனக்கு கொடுத்துட்டு போயிருந்தார். அதோடு இல்லாமல் ஒரு முறை நான் பாம்பேலேருந்து ஊருக்கு வந்திருக்கும் போது அவர் காலில் வீட்டுக்கு ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆணி பாதத்தோடு குத்தி மேலே வந்துட்டுது. மேலே வந்த உடனே அதை எப்படியோ இழுத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. டாக்டர்கிட்ட கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணினாங்க. நான் வரும்போது அந்த ட்ரீட்மெண்ட் எப்படின்னா ரொம்பவும் கால் ஸ்வெல்லிங் ஆகி ரொம்ப பஸ்ஸாகி பெரியப்பால நடக்க முடியல. அப்போ எங்கள் சித்தியெல்லாம் நர்ஸ் தான், ஆனாலும் அதில் கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டம். ஆனால் நான் அதை க்ளீன் பண்ணனால எங்கள் பெரியப்பா என்னுடைய டாக்டர் மகள் தான் சொல்லுவார். பொதுவாகவே நானும் எங்கள் அக்காவும் வரும்போது அவர் சும்மா மண்ணில் அதிகமாக தோட்ட வேலை செய்வார் வீட்டில் இருக்கிற இடத்துல. அப்போ அவருடைய காலில் நகங்களெல்லாம் மண் போயிடும். எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் அதுதான் வேலை. அவருடைய நகங்களையெல்லாம் வெட்டி அந்த மண்ணையெல்லாம் எடுத்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி கொடுக்குற வேலை உண்டு. அதனால் எங்கள் பெரியப்பாவுக்கு அந்த ஒரு ஒர்க் செய்யனால பிடிக்குங்கிறத வாய் திறந்து சொல்லினாலும் அவருடைய செய்கை மூலம் காட்டியிருக்கிறாரு. எந்த ஒரு ஒர்க் செய்தாலும் அதை ரசிச்சுட்டே இருப்பார். என் மக செய்தால் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா செய்வா, ரொம்ப டேஸ்டாக செய்வா, ரொம்ப அழகாக செய்வா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. யார் எது செய்கிறேன்னு சொன்னாலும் செய்யுங்க லாஸ்ட்டு என் மகள்கிட்ட தான் வரணும், அவள் தான் நல்லா செய்வாங்கிற ஒரு எண்ணம் பெரியப்பாவுக்கு உண்டு. பொதுவாகவே என்னையும் என் சகோதரியும் எங்கள் பெரியப்பா ரொம்பவே நேசித்தார். அவர் இல்லைன்னு என்னால் நினைக்க முடியல. ஒரு அன்பான பெரியப்பா எனக்கு இருந்தார். பொதுவாக எனக்கு ஒரு மனதில் துக்கம் உண்டு, என்னை யாரும் நேசிக்கவில்லை என்று. ஆனால் என் பெரியப்பா என்னையும் என் சகோதரியும் ரொம்பவும் அதிகமாக நேசித்தார். என் சகோதரமார்கள் என்னை நேசிக்கிறார்கள். அவர் இல்லை என்று என்னால் நினைக்க முடியவில்லை. அமெரிக்காவில் என் பெரியப்பா இருக்கிறார் என்று தான் நினைக்க தோன்றுகிறதே தவிர அவர் என்னை விட்டு ஒரேடியாக போய்விட்டார் என்று நினைக்க தோன்றவில்லை. கடவுள் இரண்டாவது வரைக்கும் வரும்போது என் பெரியப்பாவை காண கர்த்தர் ஒரு சாக்கியத்தை தருவார் என்று நம்புகிறேன். தேங்க்யூ.
உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். துடைத்தவரேன், காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரேன். காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. நீரில்லா எந்தன் வாழ்க்கை நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய்
can see it in your eyes that you are restless. The time has come for you to leave. It's so hard to let you go, but in this life I know you have to be who you were made to be. As you step out on the road, I'll say a prayer, so that in my heart you always will be there. This is not goodbye. I know we'll meet again, so let your life begin, 'cause this is not goodbye. It's just I love you to take with you until you're home again. The stirring in your soul has left you wondering, should you stay or turn around? Well, just remember that your dreams, they are a promise, that you were made to change the world. So don't let fear stop you now, 'cause this is not goodbye. I know we'll meet again, so let your life begin, 'cause this is not goodbye. It's just I love you to take with you until you're home again. Oh, I know the brightest star above was created by the one who loved more than we'll ever know, to guide you when you're lost. What started as a still small voice is raging now, and your only choice is to follow who you are. So follow who you are, 'cause this is not goodbye. I know we'll meet again. Oh, this is not goodbye. I know we'll meet again, so let your life begin, 'cause this is not goodbye. It's just I love you to take with you until you're home. It is I love you to take with you until you're home. It is I love you to take with you until you're again. I can see it in your eyes that you are restless. The time has come for you to leave. It's so hard to let you go, but in this life I know you have to be who you were made to be. As you step out on the road, I'll say a prayer, so that in my heart you always will be there. This is not goodbye. I know we'll meet again, so let your life begin, 'cause this
This is not goodbye. It's just I love you to take with you until you're home again. The stirring in your soul has left you wondering, should you stay or turn around? Well, just remember that your dreams, they are a promise, that you were made to change the world. So don't let fear stop you now, 'cause this is not goodbye. I know we'll meet again, so let your life begin, 'cause this is not goodbye. It's just I love you to take with you until you're home again. Oh, I know the brightest star above was created by the one who loved more than we'll ever know, to guide you when you're lost. What started as a still small voice is raging now, and your only choice is உங்கள் யாவருக்கும் எங்கள் பாஸ்டர் ஏ தாசன் குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி தெரிவிப்பதற்கு முன்பு ஒரு சில காரியங்களை என் அப்பாவை குறித்து நான் சொல்ல வேண்டும். ஒருவேளை அது உங்களுக்கு பிரயோஜனமாக காணப்படலாம். பாஸ்டர் தாசன் என்னுடைய அப்பா நான் என்னுடைய பெயர் பொன்னு ராஜ சாகர் தாசன். நான் பொன்னு ராஜ விட்டுட்டு நான் எப்பவுமே சாகர் தாசன் தான் தெரியும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே நான் பொன்னு என்று கூப்பிடுவார்கள். சிறு பிராயத்திலிருந்தே எங்களுடைய அப்பா ரொம்ப டிசிப்ளின். காலையில் நாங்கள் ரொட்டீன் என்னன்னா, எங்கள் அப்பா காலையில் 4 மணிக்கு எழும்புவார். 4 இருந்து 5 வரை அவர் எக்ஸசைஸ் பண்ணுவார். 5 மணிக்கு எங்களை எழுப்புவார். நாங்கள் எழும்பி படிக்கணும். 5லிருந்து 6 வரை கண்டிப்பாக படிக்க வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் புறப்பட்டு 8 மணிக்கு எங்களுடைய ஸ்கூலுக்கு போய்கிட்டு 4-5 மணிக்கு வருவோம். 7 மணி வரை நாங்கள் விளையாடலாம். 5லிருந்து 7 வரை. 7 மணி என்றால் நாங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கணும். எல்லா 5 பிள்ளைகளும். 7லிருந்து 8 வரை 1 மணி நேரம் கண்டிப்பாக படிக்க வேண்டும். 8 மணிக்கு குடும்ப ஜெபம் இருக்கும். அதில் பாட்டு பாடி சபை ஸ்கூல் வாசித்து அதில் சில காரியங்களை எடுத்து சொல்லி ப்ரேயர் பண்ணி அதுக்கு பிறகு தான் சாப்பாடு. சாப்பாட்டுக்கு பிறகு நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே போகலாம், ஆனால் 9 மணிக்கு பெட்டில் இருக்கணும். இந்த மாதிரி ரொட்டீன். ஏன்னா ஏதாவது தவறு செய்தால் அடி உண்டு. அதிகமாக அடி வாங்கியது நான் தான். என்ன சில நேரங்களில் தூக்கி கூட எரிஞ்சிருக்காரு. வேலைக்கு வந்த பிறகு நான் அடி வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. அவ்வளவு டிசிப்ளின். அவருடைய அந்த அடி தான் என்னை இந்த நிலைமையிற்கு கொண்டு வந்திருக்கு. அப்படியானா எங்கள் அப்பாவுடைய டிசிப்ளின் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை இப்போ அடிக்க முடியுமோ என்னது தெரியல. ஆனால் சில காரியங்களை பிள்ளைகள் படிக்க வேண்டுமென்றால், பிற்காலத்தில் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் பிள்ளைகளை கண்டித்து அவர்களை வளர்ப்பது மிகவும் நல்லது. ஸோ அதுக்கு மேலே நான் அதிகமாக சொல்ல விரும்பலை. இந்த நேரத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய பாஸ்டர் ஏ தாசன் குடும்பத்தின் மூலமாக நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக பாஸ்டர் ஆர் ஜான்,
Mr. Selvin Murthy, Pastor A.T. Jacob, Mr. S.T. Mohan, Mr. Alexander Tangaraj, மற்றும் சில போதகர்கள் தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொருவரைக்காகவும் ஒவ்வொருவரும் உங்களுடைய நேரத்தை பார்க்காது இங்கு வந்து எங்களை மகிழ்வித்ததற்காக உங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோக இன்னும் சில போதகர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரின்சிபால் மிஸ்டர் ஜார்ஜ் எங்களுக்கு மிகவும் நெருங்கிய குடும்ப நண்பர். அவரும் எங்களோடு இங்கு வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போக வந்திருக்கக்கூடிய பாஸ்டர் ராஜ்குமார், மிஸ்டர் ஜோயல் ஃப்ரம் கொட்டாரக்கரா, ஜான் தேவராஜும் மிஸ்டர் என் சுந்தரம் சவுத் தமிழ் கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரி ட்ரெஷரர் வந்திருந்தார்கள். அவர்கள் வேறு ஒரு கூட்டத்திற்காக போய்விட்டார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். I also want to say thanks to Pastor Tata's sister, Muthamal Swaminathan, and her son, Mr. Adisayam from Pondicherry, and his sister, Mrs. Gyanamal, and her son, Robert, and his Dhyanathangam, and her son, Robert, and his wife from Madras. And also thank you to Pastor Tata's brother, late Mr. Moses Asivadam's son, Mr. Vance Daniel, his wife, Miss Mercy Daniel, and their son, Alan Dason. மற்றும் பாஸ்டர் உடைய நீசஸ், அதாவது பாம்பேயில் வந்திருக்கிற பிரேமா பரப், அவங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் சுனில் பரப், மிஸ்ஸஸ் சுஷீலா ஜார்ஜ், மிஸ்ஸஸ் மேரி தாஸ், அப்புறம் வசந்தி சுவாமிதாஸ், நீங்களெல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. Also thank you to relatives and friends that came from far away, Madras, Dindugal, and Bangalore. From Madurai and Kalpakkam and other places. மற்றும் வந்திருக்கும் எல்லாம் தனுஷ்புரம் சபையிலிருந்து வந்திருக்கும் எல்லா சபை விசுவாசிகள், நாவல்காடு சபையிலிருந்து, நாகர்கோயில் மற்றும் மற்ற சபைகளில் வந்திருக்கிற ஒவ்வொரு சபை விசுவாசிகளும் நீங்கள் நேரம் எடுத்து வந்ததற்கு ரொம்ப நன்றி. இது போக மற்றும் எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், குடும்பங்கள், இந்த ஊரை சார்ந்தவர்கள், யாராவது பெயர் சொல்லாமல் மறந்திருந்தால் தயவுசெய்து மன்னிக்கவும். இங்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்கள் என்ன சொல்லப்போனால் ஜானி, ஜோசப், அவருடைய குடும்பம், இன்னும் அநேகர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆலிஸ், வேற ஒவ்வொருவரையும் நாங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த கூட்டம் இதோடு முடிவு பெற்றாலும் இது முடிந்த பிறகு நாங்கள் தயவு செய்து தயார்படுத்தியிருக்கும் உணவிலே வந்து கலந்து கொண்டு எங்களுடைய குடும்பத்திற்காகவும் பாஸ்டர் தாசனுடைய தேவனுடைய வருகையிலே அவரை காண்பதற்காகவும் உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிகுந்த தேவை. உங்களுக்காக நாங்களும் எங்களுடைய ஜெபத்திலே கலந்து கொள்வோம். விசேஷமாக நான் சொல்ல மறந்த சோப்பு எங்களுடைய மாப்பிள்ளை மற்றும் யாவருக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தயவு செய்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் எங்களோட தயார் பண்ணியிருக்கும் உணவிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அந்தகார இருளிலிருந்து ஆசீர்வாதமான ஒளிப்பிடமாகிய அட்வென்ட் திருச்சபைக்கின் சத்தியத்திற்கு அழைத்து வந்த தாஸ் ஐயா அவர்களுடைய இந்த நினைவு கூட்டத்திலே கலந்து கொள்ள சிலாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்ட சாட்சிகளுக்காகவும் பக்குவத்தையும் வாஞ்சையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய கிருபை இருந்ததற்காக நன்றி. இப்பொழுதும் தயாரிக்கப்பட்டிருக்கிற உணவிற்காக ஜெபிக்கிறேன். உணவை நீர் ஆசீர்வதித்து அதை உண்கிற எங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நல் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேருவே
நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன்.